ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம காரைக்குடிலேருந்து தேவக்கோட்டை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை ஒன்று இருக்குது. பேர் பார்த்தீங்கன்னா சங்கரபதி கோட்டை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அப்போது ரொம்ப கொடூரமாக பயங்கரமாக இடிஞ்சு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் எடுத்து போடுவோம். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோட்டை பார்த்தீங்கன்னா பழைய கோட்டைங்க. இந்த கோட்டைக்கு போகிற ஒரு சின்ன ஒரு என்ட்ரன்ஸ். இது பார்த்தீங்கன்னா சுவராக தான் இருந்திருக்கு. இடிஞ்சு ஒரு பாதை மாதிரி இருக்குது. இதோட இந்த வழியாக பார்த்து நம்ம கோட்டைக்குள்ள போய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சங்கரபதி கோட்டை பாருங்க, எப்படி ஒரு இது இடிஞ்சு அழிகிற நிலைமையில இருக்குங்க. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு கால்வாசி பங்கு தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தொல்லியல் துறை பாதுகாக்கப்பட வேண்டிய கோட்டை. ஆனால் பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. இதை அவங்க பராமரித்து எல்லாம் சுற்றி பார்க்குற மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி அமைச்சா நல்லாயிருக்கும். சரி வாங்க உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அற்புதமாக கட்டியிருக்காங்க அந்த கோட்டையை. சுற்றி பாருங்க எப்படி இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் அரண்மனைக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும். அந்த சாயலில் இருக்குது. ஓகேங்க, அந்த கோட்டை எப்போ கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி இந்த கோட்டையை கட்டுறாரு. இந்த கோட்டையை கட்டி தன்னுடைய மகள் வேலு நாச்சியாருக்கு சீதனமாக கொடுக்கப்பட்ட கோட்டைன்னு சொல்லப்படுதுங்க. சரி, இந்த கோட்டைக்கு சங்கரபதி கோட்டை அப்படின்னு பேர் வந்தது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தொண்டியை சேர்ந்த ஒருத்தர் இந்த மன்னருக்கு 200 குதிரை பரிசா கொடுக்குறாரு. அப்படி 200 குதிரை பரிசா கொடுக்கும்போது அந்த 200 குதிரையை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை. அதுக்காக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மன்னர் ஹைதர் அலிகிட்ட இவர் நண்பராக இருக்கிறனால அவர்கிட்ட உதவி கேட்குறாருங்க. அப்போது அந்த ஹைதர் அலி தன்னுடைய பழைய தளபதியான சங்கரபதியை இந்த கோட்டைக்கு அனுப்பி வைக்கிறாரு. அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு போர் வீரர், திறமையான ஒரு போர்க்கலை மிக்க ஒரு வல்லுநருங்கிறதுனால, குதிரையை பற்றி தெரியும் அப்படிங்கிறதுனால இங்கே அனுப்பி வைக்கிறதுனால இங்கே தங்குறாரு. தங்கி இங்கே உள்ள எல்லாத்துக்கும் பயிற்சி அளிக்கிறாரு. அப்படி அதனால பார்த்தீங்கன்னா இந்த கோட்டைக்கு சங்கரபதி கோட்டை அப்படின்னு பேர் வந்துச்சுங்க. இந்த கோட்டைலாம் ஃபுல்லாக பாருங்க, அந்த செங்கல் எப்படி வச்சு கட்டியிருக்காங்க. இந்த செங்கல் பூராமே பார்த்தீங்கன்னா வேக வைக்கப்படாத செங்கல். அதாவது இப்போ கட்டுற வீடு பார்த்தீங்கன்னா சுட வச்சு கட்டின செங்கலுங்களே. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சுடப்படாத செங்கல்களை வச்சு கட்டினது. இந்த வலுவழுப்பு தன்மைக்கு காரணம் வந்தீங்கன்னா முட்டை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கலவை எப்படி இருக்குன்னா கடுக்காய், முட்டை, சுண்ணாம்பு, அப்புறம் மண் கலவை அந்த மாதிரி வச்சுதாங்க அந்த கோட்டையெல்லாம் கட்டியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 200 ஆண்டுகளை கடந்தும் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை இன்னமும் கம்பீரமாக இருந்திருக்கு. ஆனால் ஏன் உடஞ்சதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ உடையலைங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்துல இந்த கோட்டை படையெடுப்பில் அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மீதம் உள்ள கோட்டை ஒழுங்காக பராமரிப்பு இல்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு நிற்கிறது. சரி வாங்க இப்போ போயிட்டு அந்த கோட்டையை பற்றி பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் இப்போ உள்ள செங்கல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்ன செங்கலாக இருக்குங்க பாரு. உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த பார்த்தீங்கன்னா அரச மரம்லாம் இது பூரா வளர்ந்து இந்த வேர் வந்தாலே இப்போ அந்த இதெல்லாம் இடிஞ்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள வீடுகளிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு வீட்டில் பழைய வீட்டிலலாம் ஆலமரம் வேர் வளர்ந்துருக்கும். அது வந்தாலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் டேமேஜ் ஆகிட்டு அந்த வேர் இந்த கோட்டைக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பணம் ரொம்ப கஷ்டமாக வரணும். அந்த கோட்டை ஃபுல்லாக புதராக இருக்குது. எப்போ வேணாலும் இருந்து விழலாம் அந்த மாதிரி அந்த நிலமையில இருக்குங்க. அதனால் கொஞ்சம் சுற்றி பார்க்குறேன்னா கொஞ்சம் கவனமாகவே வாங்க. இதை பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முக்கால்வாசி இடிஞ்சிருச்சு. ஒரு கொஞ்சம் கால்வாசி தான் இருக்குது. சரி வாங்க, அந்த பக்கமும் சில ஏரியாக்கெல்லாம் இருக்குது, அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம். கோட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் பார்த்து பயந்து நடுங்கிய வளரிங்கிற ஆயுதத்தை போர் பயிற்சி செய்த இடம் இந்த கோட்டை தாங்க. அது மட்டும் இல்லாமல் மறைஞ்சிருந்து தாக்குற யுக்தியான பொறியில போர் முறை பயன்படுத்தப்பட்ட இடமே இந்த இடம் தாங்க. கோட்டையில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பி ஊமதுரையை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சுரங்க பாதையில தான் ஒளிச்சு வச்சதா வரலாறு சொல்லப்படுதுங்க.
கோட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. அந்த கோட்டை ஏரியாக்கெல்லாம் இருக்குது, வாங்க பார்ப்போம். குரங்கெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். மேலே எதுவும் தப்பி கேட்டுச்சுங்க. இந்த கோட்டையை பார்க்கும்போது கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது, ஏன்னா யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தானே இருக்கோம். இருந்தாலும் பக்கத்தில் ரோடு போகுது, வண்டிலாம் இருக்குது, டக்குனு ஓடி போயிடலாம் அந்த பகுதி. சரி வாங்க, இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்தான், இதில் வந்து இப்படி பார்த்துட்டு வந்திருக்கான். இந்த பகுதி திரும்ப பார்க்கலாம். நிறைய பேர் வந்திருப்பாங்க சுவத்தில், அந்த இடத்துல பேர்லாம் எழுதியிருக்காங்க, லவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கறியை வச்சு எழுதியிருக்காங்க. மேலே பாருங்களேன், அழகாக அந்த கூம்பு மாதிரி மேலே வந்து தெரியும் உங்களுக்கு, சீலிங்லாம் எப்படி போட்டிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே கருங்கல்லுங்க, அழகாக அந்த கருங்கல்ல ரவுண்டாக செதுக்கி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பூச்சிலாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு. இங்கே ஒரு சில இடம் மட்டும்தான் நல்லா இருக்குது. நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். இந்த கோட்டையில் பார்த்தீங்கன்னா வந்து சுரங்கப்பாதை வந்து இருக்குங்க. அந்த சுரங்கப்பாதை எங்கெங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு சுரங்கப்பாதை வந்து காளையார் கோயிலுக்கு போகிறதாகவும், இன்னொரு சுரங்கப்பாதை வந்து திருமயம் மலைக்கோட்டை இருக்குல்ல அங்கே போகிறதாகவும் வந்து சொல்கிறாங்க. இந்த சுரங்கப்பாதை எங்கே இருக்குதுன்னு தெரில. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது மறைஞ்சிருக்கும், ஏன்னா ஃபுல்லாக வந்து அழிஞ்சிருச்சு. அப்படியே இருந்தாலும் அதை யூஸ் பண்ண முடியாதுங்க. அந்த வவ்வாலோட அந்த பழைய கோட்டைக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த வவ்வால் தான் ரொம்ப இருக்குது. அந்த வவ்வால் ஸ்மெல் வந்து ரொம்ப அடிக்குது. கீழே வந்து பார்த்து தான் போகணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து ராமநாதபுரம் மன்னர் தன்னுடைய மகளான வேலு நாச்சியாரை வந்து திருமணம் முடிச்சு கொடுக்குறாரு. யாருக்கிட்ட அப்படின்னா முத்துவடுகநாதர்கிட்ட திருமணம் முடிச்சு கொடுத்து இந்த கோட்டையும் பார்த்தீங்கன்னா சீதனமாக கொடுக்குறாங்க. சுற்றி இந்த கோட்டை ஃபுல்லாக பார்த்தாச்சு. மேலே போய் பார்க்கலாமோ? இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் வந்து வளர்ந்துருக்குது பாருங்கள். ஏன்னா கீழெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் பார்க்குறதுக்கான ஒரு சும்மா இது மாதிரி தெரியுது. நாங்கள் போய் என்ன இருக்குது அப்படின்னு வீடியோ காண்டி பண்ணுறோம். ஆனால் நீங்களாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்காதீங்க. நான் உங்களை காண்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறக்காண்டி நான் ரிஸ்க் எடுத்து மேலே போயிட்டுருக்கேன். சரி நாங்கள் போய் பார்ப்போம். ஃபுல்லாக ரொம்ப சேஃப்டி இல்லைங்க. எவ்வளோ பெரிய மரம் இந்த இடத்துல நின்றுருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா பழங்காலத்து மரம். ஓகே வா வா. பதிலாக வந்து செங்கலை அடிக்கடிக்கு இப்படி கட்டியிருக்காங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். இங்கே வாங்க, இங்கே வா, இதெல்லாம் இங்கே பாருங்க. இந்த அடுக்க பாருங்க, எத்தனை அடுக்கு போட்டு அந்த சீலிங் வந்து இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. இங்கேன்னு மட்டும் தெரியும் உங்களுக்கு. இந்த சீலிங் இந்த இது பாருங்க, இந்த சீலிங்கை மட்டும் பாருங்க, அந்த கல்லை எப்படி கட்டி போட்டிருக்காங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து கம்பி காங்கிரீட்டு இதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணி கட்டுறான். ஆனால் அப்போல்லாம் பாருங்க எப்படி கட்டியிருக்காங்க உங்களுக்கு. ஓகே இது வந்துட்டு போகுது. இது பார்த்தீங்களா செங்காந்தல் மலர் தெரியுமா? தமிழ்நாட்டுடைய பூவா? தமிழ்நாட்டு பூ தானே அது, செங்காந்தல் மலர். கார்த்திகை கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு கிழங்கு இருக்கும். அது வந்து மருந்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த பாருங்க நல்லாக அந்த கோபுரம் மாதிரி மடிச்சு வச்சுருக்காங்க. ஓகேங்க, நம்ம கோட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. அடுத்த கிளம்ப வேண்டியதான். இந்த குரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நம்ம திரும்ப கீழே போயிடுவோம். மேலே ரொம்ப நேரம் சேஃப்டி கிடையாது. இந்த பாருங்க, இந்த மரங்க தாங்க வந்து இந்த கோட்டையை வந்து இடிஞ்சதுக்கு காரணம். இந்த பாருங்க வேறு இறங்கி தான் உடஞ்சிருக்கு. அதே மாதிரி அந்த கோட்டை பிரம்மாண்ட ஒரு மரம் இருக்கு பாருங்க. முக்கியம், கீழே இறங்கி போயிடுவோம். ஐயாவா கொண்டா. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து அடுத்தவங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.